ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த கடலைப்பருப்பு நிமிஷம் சிம்மிலே நல்லா வேகணும். கடலைப்பருப்பு நல்லா குழைய வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லேசாக வெந்தால் போதும். அப்போ தான் சாப்பிடும்போது கடிப்பட்டு நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் நல்லா வெந்த அப்புறமா ஒரு கலந்து விட்டு கையில் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து சும்மா இப்படி நசுக்கி பார்த்தா நம்ம கையால் நகங்களோட அந்த பருப்பை நசுக்க முடியணும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கடலைப்பருப்பு தயார். எடுத்து சைடில் வச்சுடுங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு வீட்டிலே அரைச்ச பச்சை அரிசி மாவு, அதனால நான் வறுத்து சேர்த்துக்கிறேன். கடை மாவாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் பச்சை அரிசியை வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அரிசி மாவு எக்காரணத்து கொண்டு ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது, இதே பியூர் ஒயிட்டாக தான் இருக்கணும். ஸோ அதனால் சூடு ஏறிடுச்சுன்னா ஓகே, நல்லா ஹீட் அந்த அரிசி மாவில் ஏறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்க, இப்போ 1 கப் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா அதே அளவுக்கு 1 கப் தண்ணி காய்க்கணும். சரிங்களா? தண்ணி நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். 1 கப் ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா இப்படி தாங்க கொதிக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அவுட்டர் லேயர். இப்போது ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுறச்ச அந்த அவுட்டர் லேயர் நல்ல வாசனையாக மணமாக நீங்கள் சாப்பிட்ற லாஸ்ட் பைட் வரையுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா சுடு தண்ணியை இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. எக்காரணத்து கொட்டணும் உடனே கை வச்சிடாதீங்க, கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கை யூஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப கொதிக்க இருக்கும், நம்ம கையில் பிணைய முடியாது. ஸோ அதனால் கரண்டி பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கையால் மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு சைடில் வச்சுடுங்க. இப்போ பூர்ணம் பார்த்துடலாம். மாவு கொஞ்சம் டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும், எந்த காற்றும் போகாத மாதிரி நல்லா சூடாக தம்மில் இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும். இந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் எடுத்திருக்கேன். நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றும் போதே நல்லா செம்ம கமகமன்னு இருக்கும். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு துருவின வெல்லம் துருவி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரையத்துக்கு ஈஸியாக இருக்கும். 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா வெல்லமும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கலந்துக்கிறேன். கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை இது கூட உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய் இது 3மே நல்லா சேர்ந்து கலரணும். கிளறும்போது வெல்லம் கரையிற அளவுக்கு நீங்கள் கிளறுனா போதும், ரொம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விடணுன்ற அவசியம் இல்லை. ஏலக்காய் நீங்கள் பவுடராக வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஏலக்காவை என்ன மாதிரி நீங்கள் தட்டி போட்டாலும் சரி. நான் ஏலக்காய் யூஸ்வலாக வீட்டிலே பவுடர் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஏலக்காவை நிறைய ரெசிபிக்கு தட்டி தாங்க போடுவேன். ஸோ அதனால் ஏலக்காய் நான் தட்டி எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிட்ட பவுடராக சேர்க்கும் போது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பூர்ணம் நல்லா ஆறட்டும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா ஆறிடும் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா. அதுக்கிட்ட எந்த ஷேப்பில் வேணால் பண்ணலாம். நான் இன்றைக்கி கையில் தான் தட்டி காட்ட போகிறேன். நீங்கள் மோதக் ஷேப் வச்சுருந்தீங்கன்னா இல்லை குழக்கொட்டை அச்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். ஒரு பால் மாதிரி உருண்டையாக எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் தட்டி எடுக்க போகிறேன். நல்லா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். இந்த ஷேப் கொஞ்சம் அழகாக வந்துடும். ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்துக்கோங்க பூர்ணத்துக்கு, அதுதான் தேவைப்படும். நீங்கள் வீடியோ கரெக்டாக பாருங்கள், அதில் எப்படி கொடுத்துருக்கோம் நீங்கள் அதே ரேஷியோ போட்டிங்கன்னா உங்களுக்கும் குழக்கட்டை சூப்பராக வரும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா இப்படி மடக்கி விட்டு அந்த ஓரங்கள் எட்ஜஸை ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது க்ளோஸ் பண்ணாலே உள்ளே வந்து லாக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பூர்ணம் வந்து வெளியே வராது. ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அழகாக இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா 2 கையும் வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு லேசாக ஒரு அழுத்தம் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொழக்கட்டையோட எட்ஜில் உங்களுக்கு டிசைன் மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து நைஃப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனோட பேக் சைடில் கூட இந்த மாதிரி நீங்கள் அழகாக சேஃபாக கட் பண்ணிக்கலாம். எனக்கு சேஃப்டியாக பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் நைஃப் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ராட்ச் மாதிரி அந்த கார்னரில் அந்த மாதிரி டிசைனாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா கொழக்கட்டையும் நான் வந்து பண்ணிட்டு போகிறேன். எனக்கு மொத்தம் 8 கொழக்கட்டை கிடச்சிது நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டில். சரிங்களா? இப்போது ஆன் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரம் தான் நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டீமர் வச்சுருந்தா அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தெல்லாம் வந்து வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தை எப்போவுமே இட்லியோ கொழக்கட்டையோ எது வேக வச்சாலும் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து கொழக்கட்டையோ இட்லியோ எதுனாலுமே வைக்கணும். சரிங்களா? நல்லா இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறமா சிம்மில் குறைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கொழக்கட்டை இது வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி கரெக்டாக சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சூப்பரான கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழக்கட்டையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொழக்கட்டைகளை பிளேட்டில் அழகாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்காக என்னோட கிச்சனில் அழகாக வந்து விளக்கேற்றி காமிச்சிருக்கேன். வீடியோவை இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் இதே சப்போர்ட் கொடுங்க. எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கொழக்கட்டை செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன மாதிரி உங்கள் வீட்டில் செய்து அசத்துங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்லா சந்தோஷமாக மன நிறைவாக நிம்மதியாக உங்களோட விஷஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நானும் என்னோட சப்ஸ்கிரைபருக்காக நானும் விநாயகர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ பாய். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இனி ஃபுல்லாக விநாயகர் சதுர்த்தி சீரீஸாக உங்களுக்கு வரும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல். டாட்டா. பாய். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ.